This video sponsored by BuyMo T-Shopping app. BuyMo T-Shopping application is one of the online shopping app now available on Play Stores and App Stores. இது எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த BuyMo T-Shoppingல போய் நீங்கள் ஷாப்பிங் பண்ணும்போது கண்டிப்பாக பொருள் வந்து தரமானதாக நியாயமானதாக கண்டிப்பாக இருக்கும். இது வந்து நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணுறதை விடவும் இது வந்து விலை குறைவாக கிடைக்கும். கண்டிப்பாக கம்பேர் பண்ணி பாருங்கள், கம்மியாக கிடைக்கும். அதே மாதிரி இதோட லிங்க் வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் டச் பண்ணிங்கன்னா அந்த லிங்க்கை டச் பண்ணும்போது நீங்கள் ப்ளே ஸ்டோர் போகும். அதை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ஆர்டரை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். என்ன பொருள் வாங்குறதுனாலும் வாங்கலாம். ஹோம் அப்ளையன்சஸ் வாங்குறதுனாலும் வாங்கலாம், இல்லை காய்கறி வாங்குறதுனாலும் வாங்கலாம், வீட்டுக்கு மளிகை பொருட்கள் வாங்குறதுனாலும் இந்த ஆப்பில் போய் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு குறைவான விலையிலையும் தரமானதாகவும் இருக்கும். இதை தான் நம்ம எல்லாருமே விரும்புவோம். அதே நம்ம விரும்புகிற மாதிரி பொருள் வேணும்னா நீங்கள் ஒரு தடவை இந்த BuyMo ஷாப்பிங் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம், அதுவும் பார்ட் டைம் ஜாபை பற்றின விஷயம். இந்த பார்ட் டைம் ஜாப் அப்படிங்கிற கேட்டகரியில் நீங்கள் வேலை செய்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்படி இல்லைன்னா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடுங்க, ஓகேங்களா? அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டி உங்களோட ரிலேஷன்ஸ் யாராவது பார்ட் டைம் ஜாப் செய்கிற மாதிரி இருந்தாலோ தேடிக்கிட்டு இருந்தாலோ கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. கன்ஃபார்மாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ 10 நிமிஷம் தான் ஓடும். தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SBO. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்துட்டு மார்க்கெட்டிங் பிளான்ஸ் SBOவில் புதுசாக லான்ச் ஆகிருக்கிற இந்த மார்க்கெட்டிங் பிளான்ஸ் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த விஷயத்தை நீங்கள் முழுசாக கரெக்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் தான். ஒன்று, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள், ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும். அப்படியும் புரியலன்னா உங்களுக்கு 2வது ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, SBOவோட அஃபிஷியல் யூடியூப் சேனல் இருக்குது. அதில் போனீங்கன்னா இந்த பிளானோட முழு விவரத்தை நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம். அதோட லிங்க்கையும் கீழே கொடுத்துருக்கோம், நீங்கள் கண்டிப்பாக போய் பார்க்கலாம், ஓகேங்களா? ஓகே, இப்போ அந்த பிளானை பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மார்க்கெட்டிங் பிளானில் ஒரு சில காமன் விஷயங்கள் இருக்குது. அதை வந்துட்டு சொல்லிடுறேன். அதை சொன்னால் தான் இந்த பிளானை நான் முழுசாக சொல்லி முடிக்கும்போது உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி புரியும். தயவு செஞ்சு மறுபடியும் சொல்கிறேன், இதை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும், ஓகேங்களா? இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுற எல்லாருமே ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? 100% ஃப்ரீ. அதே மாதிரி 100% நீங்கள் லைஃப் லாங் ஃப்ரீயாகவே இருந்து சம்பாதிக்கவும் செய்யலாம், ஓகேங்களா? அதில் எந்த விதமான நிபந்தனைகளும் கிடையாது, ஓகேங்களா? இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக ஃபஸ்ட்டு நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 ரூபா தான் கிடைக்கும், ஓகேங்களா? 5 rupees ஒரு டாஸ்க்கு தான். அதுவும் 5 நிமிஷம் தான் இருக்கும். 5 நிமிஷத்துக்கு மேலே அந்த டாஸ்க் வந்துட்டு நீங்கள் இப்போ செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது, ஓகேங்களா? அந்த 5 நிமிஷம் செய்கிறதுக்கு 5 ரூபா ஒரு நாளைக்கு கிடைக்கும், ஓகே. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்படி வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னா, 500 ரூபா உங்கள் வாலெட்டில் வந்துருச்சுன்னா நீங்கள் வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம், ஓகே. இது வந்துட்டு ஃப்ரீயாக ஜாயின் பண்ணக்கூடிய பிளான். இதுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு இப்போ ஒரு விளக்கத்தை சொல்லிட்டேன். ஆனால் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. நான் காமனான ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அது என்னென்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு, இந்த பிளானை பொறுத்தளவு நீங்கள் வந்துட்டு மார்க்கெட்டிங் பிளானில் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிங்கன்னா 3 மாதம் ஆகும் வித்ட்ரா பண்ணி எடுக்கிறதுக்கு, ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் யாரை ரெஃபர் பண்ணாலும் ரெஃபரல் போனஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு. அது வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெஃபரல் இன்கம், ஓகேங்களா? அது வந்துட்டு எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. பட் அது வந்துட்டு பார்த்திங்கன்னா 1000 rupees. அதை நீங்கள் உடனே வித்ட்ரா பண்ணி, அதாவது 24 ஹவர்ஸில் வித்ட்ரா பண்ணி எடுத்துக்க முடியும், சரிங்க? அப்படின்னா டாஸ்க்கு அந்த இன்கம் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது நீங்கள் வித்ட்ரா கொடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 days ஆகும். அந்த 7 daysக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு அமௌண்ட் வந்து சேர்ந்துடும். இது காமனான ஒரு சில விஷயங்கள். அப்புறம் இன்னொரு விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ இன்கம். அதாவது உங்களுக்கு கீழே அதுக்கும் ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அது இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்து முடிக்கும்போது உங்களுக்கு தெரியும். அந்த கண்டிஷன் படி உங்களுக்கு கீழே நபர்கள் வந்தால் அவங்க சம்பாதிக்கிறதுல கிட்டத்தட்ட 20% உங்களுக்கு வந்து இன்ட்ரோ கமிஷனாக கிடைக்கும், ஓகேங்களா? அதே மாதிரி அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா ரீபர்ச்சேஸ்.
இந்த ரீபர்ச்சேஸ் அப்படிங்கிறதும் நீங்கள் கடைசி எண்டு வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அது பண்ணினாலும் உங்களுக்கு அதுலேயும் வந்துட்டு அமௌண்ட் வந்துட்டு கிடைக்கும். அந்த அமௌண்ட்டும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் உடனே வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்க. இப்போ வந்துட்டு இதெல்லாம் நார்மலாக இருக்கக்கூடிய விஷயம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்துட்டு பார்த்திங்கன்னா, ஒரு ஆள் எத்தனை பேர்த்த ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு ஆள் கண்டிப்பாக 40 பேர்த்த வரைக்கும் ரெஃபர் பண்ணிக்கலாம். 40 பேரை தாண்டி நீங்கள் 41வது ஆள் கண்டிப்பாக ரெஃபர் பண்ண முடியாது. ஓகேங்களா. அடுத்து இன்னொரு கண்டிஷன் இருக்குது. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கண்டிஷன். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பர்சன் 5 நாள் நீங்கள் தொடர்ந்து ஒர்க் பண்ணாமல் விட்டிங்கன்னா உங்கள் ஐடி டிக்ளைன் ஆயிரும். ஓகேங்களா. ஸோ அப்படி ஆயிருச்சு அப்படின்னா நீங்கள் கம்பல்சரி நீங்கள் உள்ள மறுபடியும் எஸ்பிஓக்குள்ளே வர முடியாது. காரணம் என்னென்னா, நீங்கள் ஒரு பேன் கார்டு, ஆதார் கார்டு இதெல்லாம் போட்டு தான் நீங்கள் வந்திருப்பீங்க. அதை நீங்கள் மறுபடியும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஒரு ஆளுக்கு ஒரு பேன் கார்டு தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் மறுபடியும் எஸ்பிஓக்குள்ளே வர முடியாது. அதே மாதிரி இன்னும் ஒரு சில கண்டிஷன்ஸ் அது எல்லாத்துக்கும் தெரியும். 18 இயர்ஸை தாண்டி இருக்கணும். இதெல்லாம் வந்துட்டு இருக்குது. சரி, ஓகே. இப்போ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். இது காமனாக எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய கண்டிஷன். இப்போ நீங்கள் ஃப்ரீயாகவே உள்ளே வந்துட்டீங்க. ஃப்ரீயாக உள்ளே வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு டெய்லி 5 rupees ஏர்ன் பண்ணிகிட்ருக்கீங்க. அது வந்துட்டு 3 monthsக்கு ஒரு தடவை தான் வித்ட்ரா பண்ணி எடுக்க முடியும். அந்த வித்ட்ரா அமௌண்ட்டும் நீங்கள் வித்ட்ரா கொடுத்தீங்கன்னா 7 daysக்குள்ளே உங்களுக்கு வந்துடும். ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு கிளியர். பட் இதுக்கப்புறம் சார் எனக்கு இன்னும் கொஞ்சம் இன்கம் அதிகமாக வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களை அப்கிரேட் பண்ணிக்கணும். அப்கிரேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. அப்கிரேட் பண்ணுறது எஸ்பிஓவில் ரொம்ப ஈஸியான விஷயம். ஏன்னா எஸ்பிஓவில் ஒரு சில இது பர்ச்சேஸ் பண்ண சொல்லுவாங்க. அதில் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5999 அதுக்கு வந்துட்டு எஜுகேஸ்டில் ஒரு இதை வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ அதை பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக மாறிடுவீங்க. ஓகே, இப்போ வந்துட்டு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்லேருந்து இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக மாறிட்டீங்க. இப்போ வந்து உங்களுடைய இன்கம் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஒரே ஒரு டாஸ்க், அதே மாதிரி 5 நிமிஷத்துக்குள்ளே அந்த டாஸ்க் முடிஞ்சிடும். ஆனால் இப்போ உங்களுக்கு ஒரு நாளைக்கு 50 ரூபா கிடைக்கும். ஓகேங்களா, 50 rupees. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்கு வந்துட்டு 1500 வருது அப்படின்னா அந்த 1500 நீங்கள் ரீச் பண்ண உடனேயே நீங்கள் வந்துட்டு வித்ட்ரா கொடுத்துக்கலாம். வித்ட்ரா கொடுத்து 7 daysக்குள்ளே வித்ட்ராவை எடுத்துக்கலாம். ஓகே, இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் அப்படின்னா இது வந்துட்டு கண்டிஷன். ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் அசோசியேட் அதை வந்துட்டு எப்படி ஆகிறது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஏன்னா இப்போ வந்துட்டு அடுத்த இன்கம் நமக்கு வரணும். இதில் வந்துட்டு இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 கேட்டகரிக்குமே நமக்கு இன்ட்ரோ கமிஷன் அப்படிங்கிறது வராது. அதே மாதிரி ரீபர்ச்சேஸ் அமௌண்ட்டும் வராது. ஓகேங்களா. பட் இந்த இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் அசோசியேட் இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரோ கமிஷன் அண்டு ரீபர்ச்சேசிங் அமௌண்ட் எல்லாமே வரும். ப்ளஸ் நீங்கள் யாரை ஜாயின் பண்ணாலும் ரெஃபரல் கமிஷன் அதுவும் வந்துட்டு 1000 rupees வரும். இது ஆஸ் யூஷுவல் எல்லாத்துக்கும் இருக்கிறது தான் வரும். ஓகே, மார்க்கெட்டிங் அசோசியேட் ஆகிறதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாங்க. நீங்கள் சரியான ஒரு பர்சனை நீங்கள் இது கொடுத்தீங்க அப்படின்னாலே, ரெஃபரல் கொடுத்தீங்கனாலே நீங்கள் வந்துட்டு மார்க்கெட்டிங் அசோசியேட்டாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அது என்ன அப்படின்னா, உங்களுக்கு கீழே ஃப்ரீயாக வரக்கூடிய ஒரு பர்சன். ஓகேங்களா. இந்த ஃப்ரீயாக வரக்கூடிய ஒரு பர்சன் இங்கே இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர், அதாவது 5999க்கு பர்ச்சேசிங் முடிச்சிட்டாரு. அந்த பர்ச்சேசிங்கை கரெக்டாக எஸ்பிஓவில் உள்ளே தந்துட்டாரு, அதாவது சப்மிட் பண்ணிட்டாரு அப்படின்னாலே உங்களுக்கு வந்துட்டு இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டிங் அசோசியேட்டாக வந்துடுவீங்க. ஓகே, இப்போ மார்க்கெட்டிங் அசோசியேட்டாக வர்றதுக்கு இன்னொரு சின்ன ப்ராப்ளமும் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி அந்த பர்ச்சேசிங்கை முடித்து சப்மிட் பண்ணியிருக்கணும். அதாவது நீங்கள் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கீழே ஒரு இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர், ஒரே ஒரு ஆள் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக வந்தாலும் உங்களுக்கு 1000 rupees ரெஃபரல் கமிஷனும் வந்துடும். ப்ளஸ் நீங்கள் மார்க்கெட்டிங் அசோசியேட்டாக மாறிடுவீங்க. அதாவது அந்த நிமிஷத்துலேருந்து உங்களுக்கு கீழே இருக்க இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் எவ்வளோ சம்பாதிக்கிறாரோ அதில் 20% உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா. ஒரு எக்ஸாம்பிள் இப்போ நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு 10 பேர்த்த ரெஃபர் பண்ணிட்டீங்க ஃப்ரீயாகவே. இந்த இடத்துல உங்களுக்கு இன்கம் கிடையாது. ஓகேங்களா. இந்த இடத்துல உங்களுக்கு இன்ட்ரோ கிடையாது. அதே சேம் டைமில் ரெஃபரல் கமிஷன், ஏன்னா ரெஃபரல் ஃப்ரீயாக தான் பண்ணியிருக்கீங்க, ரெஃபரல் கமிஷன் கிடையாது. ஆனால் அந்த 10 பேரும் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக வந்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு 10,000
உங்களுக்கு ரெஃபரல் கமிஷனாகவும் வந்துடுது. ப்ளஸ் இவங்க 10 பேரும் ஒரு மாதத்துக்கு 1500 வீதம் 15,000 சம்பாதிச்சாங்க அப்படின்னா, இந்த இடத்துல நீங்கள் சம்பாதிக்கிறது, அதாவது நீங்கள் உங்களோட டாஸ்க் இன்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1500 தான். ஆனால் இந்த 10 பேர் 15,000 சம்பாதிக்கிறதன் மூலிமா 20% அதை வந்துட்டு எடுத்து உங்களுக்கு 3000 இன்ட்ரோ கமிஷனாக வந்துடும். ஓகேங்களா? சிம்பிள். இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை விட தெளிவாக சொல்ல முடியாது. நீங்கள் ஜாயின் பண்ணும்போது மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக ஜாயின் பண்ணுறீங்க. நீங்கள் எத்தனை பேரை வேணாலும் ரெஃபர் பண்ணலாம். அதாவது 40 மெம்பர்ஸ், ஒரு ஐடிக்கில் 40 மெம்பர்ஸ் தான் ரெஃபர் பண்ண முடியும். அதே சேம் டைம் நீங்கள் பர்ச்சேசிங் முடித்து அதை எஸ்பிஓவில் சப்மிட் பண்ணி இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக மாறுறீங்க. அதுக்கப்புறமா நீங்கள் 1500 சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அட் த சேம் டைம் உங்களுக்கு கீழே நீங்கள் ரெஃபர் பண்ண ஆளுகளில் 40 பேர் மாறினாலும் சரி, இல்லை ஒரு எக்ஸாம்பிளுக்கு 10 பேர் மாறினாலும் சரி, இல்லை ஒரே ஒரு ஆள் மாறினா கூட நீங்கள் இங்கே மார்க்கெட்டிங் அசோசியேட்டாக மாறிடுவீங்க. அந்த நிமிஷத்துலேருந்து உங்களுக்கு இன்ட்ரோ கமிஷன் அண்ட் சேல்ஸ் இது பர்ச்சேசிங், அதாவது நீங்கள் வந்துட்டு ஆளை சேர்த்து விட்டதுக்கான அந்த கமிஷன் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கும். இவ்வளோதாங்க, சிம்பிள். எஸ்பிஓட பிளானை புரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம். ஏன்னா ஒரு 4-5 ஸ்டெப்பு தான் இருக்கும். அந்த 4-5 ஸ்டெப்பை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் யாருக்கு வேணாலும் தாராளமாக இந்த பிளானை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகேங்களா? அந்தளவுக்கு தெளிவான பிளான். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா, ஒருவேளை இந்த பிளான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியல சார், எனக்கு இங்கே டவுட் இருக்குது, அங்கே டவுட் இருக்குது, இது என்னாகும் அது என்னாகும் அப்படின்னா, நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட்டும் போடலாம். அப்படி கமெண்ட் போடலைன்னாலும் உங்களுக்கு இன்னொரு லிங்க் தந்திருக்கேன். ஓகேங்களா? அது வந்துட்டு பார்த்திங்கன்னா அஃபிஷியல் யூடியூப் சேனல், எஸ்பிஓட அஃபிஷியல் யூடியூப் சேனலோட லிங்க். அந்த சேனலில் இதை பற்றின தெளிவான விளக்கமான ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் ஜாயின் பண்ணுறக்கு விருப்பம், நான் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுறேன் சார் அப்படின்னா எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு கீழே ஒரு நம்பர் போட்டிருப்பேன். அந்த நம்பரை எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். என் பேர் கார்த்திகேயன். ஓகேங்களா? கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ.